ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்தியா தோல்வியை தழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியோட ட்ரெஸ்ஸிங் மூலம் பயங்கரமான மோதல் எல்லாம் வெடிச்சுது. இது தொடர்பாக இந்திய முன்னாள் வீரரான இர்ஃபான் பதான் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்றை போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன மாதிரியான சண்டை நடந்துச்சு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்றது போல் அவங்க போட்டிருந்த ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பல ரசிகர்கள் வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு புரளியாக இருக்கும், அப்படி இல்லைனா இது ஒரு சாதாரண ஒரு கலந்துரையாடலாக தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் அனைவரும் நினச்சி கொண்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா, கைகலப்பு ஆகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு. இதனால் அங்கே இருந்த மேசைகள் மற்றும் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு. அது தொடர்பான தகவல் வெளியாகி தற்போது பிசிசிஐ பெரிய அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க. இது தொடர்பாக விரிவான தற்போது விசாரணை நடத்த இருப்பதாகவும், இதனால் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் முக்கியமான சில வீரர்கள் விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தற்போது 4 போட்டி முடிஞ்சிருக்கு. இதில் 2 போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா 2-1 அப்படின்ற நிலைமையில முன்னிலை வகிக்கிறாங்க. இதனால் இந்தியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்ப, அதன் பிறகு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஓரளவு போராட இந்திய அணி இந்த போட்டியை ட்ரா பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் தொடர்ச்சியாக இந்திய வீரர்கள் விக்கெட்டை விழ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை வெற்றி பெற்றுட்டாங்க. இதன் மூலமாக தற்போது இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைவது கேள்விக்குறியாகி இருக்கு. இந்திய அணி அந்த இறுதிப் போட்டிக்குள்ள நுழையணும் அப்படின்னா கடைசி டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற வேண்டும். ஆஸ்திரேலியா அணி இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டியில் குறைந்தது தோல்வியை தழுவ வேண்டும். அப்போது மட்டும்தான் இந்திய அணி உள்ளே போக முடியும். இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த 4வது டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே கோவத்தில் இருந்திருக்காங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வீரர்களோடு கலந்துரையாடும் போது அவங்க ரொம்பவே கோவத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா போன்ற வீரர்கள்கிட்ட ஆவேசமாக பேசியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இளம் வீரரான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் மோசமான ஷாட் அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் ரொம்பவே ஆவேசமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூழலுக்கு ஏற்றவாறு விளையாடுங்க அப்படின்னு எத்தனையோ முறை அறிவுரை பண்ணியுமே நீங்கள் அதை ஒவ்வொரு முறையும் கூட நீங்கள் பின்பற்றவே மாட்டீங்க அப்படின்னு இவங்க கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களுடைய கன்னத்தில் கௌதம் கம்பீர் அவர்கள் அறைய போயிட்டாங்களாம். அதன் பிறகு அங்கே இருந்த சீனியர் வீரர்கள் அவரை தடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய மோதலே ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மேசைகள் மற்றும் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல் வெளியாக தற்போது பிசிசிஐ இது குறித்த விரிவான விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ரோஹித் சர்மா கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது சந்தேகம் தான், பிளேயிங் 11 ஆட்டம் துவங்குவதற்கு முன்பு சில மணி நேரத்துக்கு முன்பு தான் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதனால் கிட்டத்தட்ட மோதல் நடந்தது உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கடைசி டெஸ்ட் போட்டியில் தற்போது இந்திய அணி விளையாண்டாங்க அப்படின்னா பும்ரா அவருடைய தலைமையில் தான் விளையாட போகிறாங்க. இதனால் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.